துள்ளி துள்ளி நீ பாடமாண்டு வாங்கோ. புதனும் வியாழனும் ஒரே துள்ளி துள்ளி வேலையும் விடுந்தான். 12 மணித்தால வேலை. இது நேற்று வியாழக்கிழமை பின்னேரம் 5:30 எக்ஸாக்டாக நிற்கிறேன். அடுப்படிக்கல சட்டியும் பாடையுமே. பட் என்னோட ஓவர் டைம் டியூட்டியில் நிற்கிறேன். 4 ஹவர் இங்கே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வீட்டை போய் பிள்ளைகளுக்கு வளம்ப மாதிரி ஒரு குட் நைட்டு சொல்லிட்டு திருப்பி என்னோட மெயின் டியூட்டி சைக்காட்ரி சென்டரில் டேக் ஓவர் பண்ணணும் 10:45. பட் வியாழக்கிழமை கதை எங்கே ஆரம்பிச்சேன்டா, இரவு வேலை முடிச்சுட்டு வீட்டை வந்து இந்த மக்கானா நட்ஸ் ஊற வச்சுட்டு சனோத்துண்ட ரூமை கடன் வாங்கி படுத்தது. சனோத்தை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே வர்ற வேலை நமக்கு இப்போ ஃப்ரீ. என்னென்னு சொன்னால் அவர் ஃபெட் பைக்கில் தானே போவார். ஹாப்பியாக ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிதுன்னு சொல்லி சனோத்துண்ட ரூமுக்கு ஏன் படுக்கிறேன்னு சொன்னால் என்னோட ரூமுக்கு சரியான சன்ரைஸ் வந்துடும், வெளியாக வெளிச்சமாக இருக்கு வந்ததுக்காக. அவர்கிட்ட ரூம் கொஞ்சம் இருட்டு, அதனால் கடன் வாங்கி அங்கே படுத்துட்டு நான் எழும்புற கடையில் பள்ளிக்கூடம் போன பிள்ளைய ஒரு பிள்ளையை தானே பள்ளிக்கூடம் அனுப்பினான். வரும்போது வரைக்க 4 வந்தது. அவையும் அவன் சைஸும் ஃபெட் பைக்கும் ஆக்களுமா வந்துட்டினா அவை கிளம்பி நல்ல சூப்பர் டூப்பரான ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் செஞ்சு கொடுத்தேன். நான் அந்த ஊற வச்ச மக்கானாவை வச்சு அதை அடுத்த ரீலில் போடுறேன். அதை கொடுத்துட்டு கடன்னு சமைச்சேன். இதுவுமே நல்ல சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு சலாட். ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா சலாட்டிலே கேரட், கோவா, அந்த ஐஸ்பேக் சலாட்டிலே எல்லாம் வெட்டி போட்டுட்டு அதுக்குள்ளே மாதாளம்பழம், மாம்பழம், அதாவது ஒரு செங்காயான பழம் அதுவும் போட்டு அவிச்ச கச்சான், இந்த பச்சை கச்சான் கொண்டு வந்தானே அதை அவிச்சு அதை உடைச்சி அதையும் போட்டு சாட் மசாலா போட்டு கொஞ்சம் லைம், அதாவது தேசிக்காய் புளி கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொரியாண்டலையும் மேலே போட்டால் சூப்பரான ஒரு சலாட் ரெடி. அதை தனியாகவும் சாப்பிடலாம். நிறைய பீனட்ஸை போட்டுட்டு நான் பாபிக்யூ போட்டேன். அதாவது வெளியில் பாபிக்யூ போடுறதுக்கு சூப்பரான வெதர். நமக்கு வெளியில் கொண்டே போட்டு திருப்பி உள்ளே கொண்டுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பயங்கர ஸ்கெடியூல் பண்ணி கடை ஓடித்தான் உண்மையாக வேலை செய்வேன். இந்த கேமராவில் சில நேரம் நான் ஓடுவேன் வேலை செய்யும்போது. அது ரியலாக அதை விட வேகமாக ஓடி வேலை செய்வேன். அப்படி வேலை செஞ்சால் தான் நமக்கு இருக்கிற எல்லா வேலையும் ஒதுங்கும். எல்லா இடத்தையும் பக்காவாக எப்படி மெயின்டைன் பண்ணலாம். அங்கே உள்ள அடுப்பில் சட்டியில் ரச்சி பொரிஞ்சு கொண்டு இருக்குது. அதை லோ ஃப்ளேமில் செட் பண்ணி விட்டுட்டு காஃபி குடிக்கிற நேரம் உட்காந்து காஃபி குடிக்கணும். பட் நான் உட்காந்து காஃபி குடித்தா இந்த ஜீவராசி எல்லாத்தையும் மேர் பார்க்குறது, வாய் உள்ளது வாய் இல்லாதது எல்லாத்தையும் மெல்லே கவனிக்கணும். அதான் என் வாழ்க்கை. உள்ள அடுப்படியில் பிள்ளைகளுக்கு சமையல் நடக்குது. மனுஷனுக்கு சாப்பாடு டோர் டெலிவரி ஆர்டர் பண்ணி அனுப்பியாச்சு. அப்பருக்கு ஃபோனை போட்டு அங்கே வேலை செய்கிற ஆளுக்கு என்ன சமையல்னு கேட்டால் அவர் வந்து கிளாத்தி மீன் சமைச்சு கொண்டு நிற்கிறாராம். ஸோ அங்கத்து சாப்பாடும் ரெடியாக போச்சு. அப்போ இந்த பறவைகள் எல்லாம் பாவம் தானே. சுட்டியோன வைக்க தண்ணி குடிக்க தேடுங்கள், தண்ணி இல்லை, சாப்பாடு தேடுங்கள். அதுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் தண்ணி குடிக்கிற அது இந்த பாத்திரம் எல்லாத்துக்குள்ளேயும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கடன்னு காஃபியை குடிச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் நின்று பொறுமையாக அப்படி நடந்து இருந்து குடிக்கலாம் ஆசை. பட் எல்லாத்தையும் குயிக்காக செஞ்சது என்னென்னு சொன்னால் 5 மணி கூடி போய் ஓவர் டைமை டேக்காவோ பண்ண வேணும். கடண்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இந்த அடுப்பில் கிடந்த ரச்சி எரிய போதே அப்படின்னு நினைச்சு கொண்டு தான் இதில் குந்தி கொண்டு வந்து காஃபி குடிச்சது. சஞ்சு அங்கே அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டார். நான் இதில் குந்தி கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு பாவம் அம்மா கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமெண்டாக்கும். இந்த பகல் வேலை போகிறவங்களை விட இரவு வேலை போகிறவங்களுக்கு டைம் சரியான குறைவு.